அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னோட டயட்டோட டே 3. நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஆஸ் யூஷுவல் வந்து தண்ணியில் சோம்பு, சீரகம் அண்ட் ஓமம் போட்டு ஒரு பக்கம் வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இன்னொரு சைடு வந்து நைட்டே பாதாம் வந்து கொஞ்சம் ஊற போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சுட்டு ஒரு 10 பாதாம் வந்து கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்றதுக்காக சைடில் வந்து போட்டிருந்தேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த வேலை தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மார்னிங் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சப்பாத்தியும் எக் புர்ஜி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, செக்கில் ஆட்டினது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு என்ன ஸ்பைசஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், இதில் என்ன நம்ம ஆட் பண்ணுறோமோ அதுதான். பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வணக்கி விட்டுட்டே இருக்கணும். வணக்கி விட்டதுக்கப்புறமா லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த ஸ்மெல்லாம் போனோடனே முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் வந்து டோட்டலாக வந்து 4 முட்டை உடச்சி ஊற்றினேன். எனக்கும் பாப்பா 2 பேர்த்துக்குமே சேர்ந்து தான் நான் செஞ்சேன். ஸோ போட்டு நல்லா அந்த எக் புர்ஜின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கலரி விட்டு இறக்கணுன்னா நம்மளுக்கு சூப்பரான எக் புர்ஜி, எக் மசாலா எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இது வந்து நான் 2 சப்பாத்தி அண்டு வந்து இது வச்சு நான் காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ காலையில் வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோன்னு வைங்களேன். ஒரு 9 o'clock 9:30 எடுக்கிறோன்னு வைங்களேன். ஒரு 11 o'clock வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். கொய்யாப்பழம், ஆப்பிள், பனானா இந்த மாதிரி ஏதாச்சும் இடையில வந்து சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி மோர், ஜூஸு அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் அன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டேன்னா கொய்யாப்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக பசிக்கலை. சப்பாத்தி சாப்பிட்டு முட்டைலாம் சாப்பிட்டேன்னா எனக்கு பெருசாக பசிக்கலை. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. நான் வந்து 26th வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். October 1 வந்து நான் என்னோடய வெயிட்டை எடுத்துகிட்டு நான் எவ்வளோ ரெடியூஸ் ஆகியிருக்கேன் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து 20 minutes வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒர்க் அவுட்னால் பெருசாக இன்னும் இல்லை, சும்மா ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அது கம்பல்சரி டெய்லியும் நான் 26th பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். வாக்கிங் போனால் இன்னும் நல்லது. எனக்கு வாக்கிங் இன்னும் போக ஆரம்பிக்கலை. இன்ஷால்லா அதுவும் கண்டிப்பாக போக ஆரம்பிக்கணும். வாக்கிங் போனால் இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் மெயினாக வந்து நான் எப்போயுமே டின்னர் பார்த்திங்கன்னா 11:30 11 o'clock அப்படி தான் சாப்பிடுவேன் நார்மலாகவே. ஆனால் 26th பார்த்தீங்க அப்படின்னா 7:30 வந்து என்னோடய டின்னர் டைம் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. தண்ணி மட்டும் வந்து குடிச்சிக்குவேன், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய டேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து போயிட்டுருக்கு. நல்லாயிருக்கு. உடம்பு பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கு. கொஞ்சம் சோர்ந்து இல்லாமல் கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குது. ஸோ அதை நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து என் கூட சேர்ந்து கண்டினியூ பண்ணி என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டெய்லி வீடியோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்கிட்ட பீட்ரூட் மால்ட்டு, ஏபிசி மால்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. எல்லாரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வந்து ரொம்ப லெஸ் ப்ரைஸ் தான். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன், மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மதியானம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிரியாணி பண்ணேன். மட்டன் பிரியாணி வந்து நான் பண்ணேன். ஸோ அதுவுமே நான் எடுத்துக்கிட்டேன். நான் மட்டன் பிரியாணினோடனே நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்றனால நான் சாப்பிடாமலாம் இல்லை, நான் கண்டிப்பாக மட்டன் பிரியாணியும் சாப்பிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எக் புர்ஜி வந்து இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சுட்டுட்ருக்கேன். ஸோ இப்போது இந்த ஒரு 4-5 டேஸாக தான் நான் எனக்குன்னு நான் பண்ணி நான் ஒன்று ஒன்று சாப்பிட்றேன்.
இல்லாட்டி ஃபேமிலிக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும்னு நான் கண்டிப்பாக கேட்டு செய்வேன். ஆனால் எனக்கு பிடிச்சதை நான் வந்து செஞ்சுக்கவே மாட்டேன். ஸோ இப்போ வந்து நான் செய்யறேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 2 சப்பாத்தியோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு. ஸோ மதியானம் இதெல்லாம் நான் பண்ண டிஷ்ஷஸ், அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ தால்ச்சா, பிரியாணி, ரைத்தா 3மே நான் வச்சு இவ்வளோ தான் சாப்பிட்டேன். அப்புறம் டின்னர் வந்து ஒரு 7:30க்கெலாம் 2 அடை, அப்புறம் வந்து இந்த தால்ச்சா வச்சு சாப்பிட்டு என்னோடய டின்னர் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.